Hi friends, welcome to the video. My first video la paathiruppinga eppadi vandu people vandu naal vidhama pirichu அந்த வீடியோல பாத்தீங்கன்னா people வந்து நாலு விதமா எப்படி பணத்தை வந்து earn பண்றாங்க. தென் வந்து இப்போ இருக்கிற அட்வான்ஸ் டெக்னாலஜில இன்டர்நெட் யூஸ் பண்ணி எப்படி வந்து மணி earn பண்றது. நிறைய ஷார்ட் இன்ட்ரோடக்ஷன் அபவுட் எம்பவர் நெட்வொர்க் எப்படி எங்க ஸ்டார்ட் ஆச்சு, யார் இப்போ பண்ணிட்டு இருக்காங்க, இந்தியா எப்படி போயிட்டு இருக்கு, எவ்வளவு இன்கம் people வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வீடியோ நீங்க பாத்தீங்கன்னா கண்டிப்பா அந்த ஃபர்ஸ்ட் வீடியோவை என்னோட லிங்க்ல இருக்கும், போய் நீங்க கண்டிப்பா பார்க்கணும். இந்த வீடியோல என்ன நான் பேச போறேன்னு பாத்தீங்கன்னா எம்பவர் நெட்வொர்க் அவங்களுடைய ப்ராடக்ட்ஸ், அவங்களுடைய சர்வீஸ், அவங்களுடைய ட்ரைனிங்ஸ் யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும், எப்படி வந்து அந்த எம்பவர் நெட்வொர்க் ப்ராடக்ட்ஸ் அந்த பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணி பீப்புள் மணி ஏர்ன் பண்ணலாம் அப்படின்ற விஷயத்தை ஷேர் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அதோட ப்ராடக்ட்ஸ் எக்ஸாக்டாக என்ன, எப்படி வந்து அவங்க பே அவுட் அது கொடுக்குறாங்க, என்ன அதோட காம்பன்சேஷன் பிளான் என்ன. ஸோ இந்த மூணு விஷயத்தை பற்றி நீங்கள் நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ரெண்டு விதமான பீப்புள் எம்பவர் நெட்வொர்க் மூலமா வந்து பயனடையலாம். ஃபர்ஸ்ட், இப்போ என்கிட்ட ஆல்ரெடி பிஸ்னஸ் இருக்கு, நான் ஆல்ரெடி ஒரு ஸ்மால் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன், இப்போ நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகணும், ஆல்ரெடி நான் வந்து ஒரு டாக்டராக இருக்கேன், இல்லை ஒரு பியூட்டிஷியனாக இருக்கேன். ஸோ தே ஹேவ் அ ஓன் பிஸ்னஸ். ஸோ அவங்களுடைய பிஸ்னஸ் வந்து அவங்க நெக்ஸ்ட் லெவல், அவங்களுடைய ப்ரொஃபஷன் வந்து அவங்க நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகணும், அவங்களுடைய ப்ராக்டிஸ் நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகணும். அவங்கள்ட்ட ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க வந்து ஒரு யோகா கிளாஸ் நடத்துறாங்க, இல்லை ஒரு பியூட்டி பார்லர் நடத்திட்டு இருக்காங்க, இல்லை வந்து ஒரு சாக்லேட் மேக்கிங் கிளாஸஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க, கேக் மேக்கிங் கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ அவங்கள வந்து அவங்க எப்படி வந்து அட்வைஸ் பண்ணிக்கலாம், நெக்ஸ்ட் லெவலில் அவங்க பிஸ்னஸ் வந்து எப்படி பண்ணலாம், எம்பவர் நெட்வொர்க்கோட ப்ராடக்ட்ஸ் நீங்கள் எப்படி யூஸ் ஆகும் பார்த்தீங்கன்னா அவங்களோட எம்பவர் நெட்வொர்க்குடைய கோர் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா பிளாகிங் பிளாட்ஃபார்ம். ஸோ பிளாகிங் பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதுவுமே செய்ய தேவையில்ல, ஆல்ரெடி பில்டின் பிளாக் உங்களுக்கு கிடைக்கும். ஜஸ்ட் உங்களோட ஃபோட்டோ அபவுட் அவங்கள பற்றி நீங்கள் விஷயம் ஷேர் பண்ணிட்டு எந்த ஒரு டெக்னிக்கல் சப்போர்ட்டுமே இல்லாமல் ஜஸ்ட் பிளக் அண்ட் ப்ளே சிஸ்டம் மாதிரி அவங்க வந்து ஆல்ரெடி வேர்ட்பிரஸ் பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணி பிளாகிங் சிஸ்டம் ரெடி பண்ணியிருக்காங்க. இதில் ஆடியோ பிளாகிங் சிஸ்டம் இருக்குது, வீடியோ பிளாக்ஸ் பண்ணலாம், பிக்சர்ஸ் வந்து போட்டு நீங்கள் ஷேர் பண்ணலாம். ஸோ ஃபேஸ்புக்கில் எப்படி நீங்கள் வந்து இன்ட்ராக்டிவாக யூஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு இன்ட்ராக்டிவாக யூஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து பிளாக் இஸ் ஈக்குவல் டு இந்த வெப்சைட். நிறைய பேர் அவங்களோட பிஸ்னஸ் வெளியே சொல்கிறதுக்கு இப்போ கண்டிப்பாக ஒரு வெப்சைட் தேவைப்படுது. ஆனால் அதில் இருக்கிற காம்ப்ளிகேஷன்ஸு, காஸ்ட்டு, மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டு, டிசைனிங்கு, ஒரு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன விஷயத்தை வந்து ஆட் பண்ணால் கூட நம்ம வந்து டெக்னிக்கல் பர்சன் அப்ரோச் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ அந்த காம்ப்ளிகேஷன்ஸ், அந்த வெப்சைட்டை டிசைன் பண்ணி நம்ம அதை மெயின்டைன் பண்ணுறதோட காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாமே வந்து உங்களுடைய பிளாகிங் பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணுறப்போ நம்ம வந்து அவாய்ட் பண்ணலாம். அதே நேரத்தில் இதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஹெவி இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும். ஸோ அந்த டிசைனை பொறுத்து பார்த்தீங்கன்னா மினிமம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 30,000 rupeesலேருந்து ஒரு 40,000 rupees வந்து ஒரு வெப்சைட் வந்து பில்ட் பண்ணி அதை ப்ரொமோட் பண்ணி அதை அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறதுக்கு அவ்வளோ செலவாகும். அதே இந்த பிளாகிங் பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 1,200 rupees பக்கத்தில் பர் மந்த் பேசிஸில் மந்த்லி ஒரு 1,200 rupees நம்ம ஸ்பெண்ட் பண்ணுற மூலமாக அவங்க கம்ப்ளீட் பிளாகிங் பிளாட்ஃபார்ம் கொடுத்துறாங்க. எப்போ நம்மளுக்கு தேவைன்னு நினைக்கிறோமோ அப்போ நம்ம வந்து அதை அன்சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம், எப்போ தேவைன்னு நினைக்கிறோமோ அப்போ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு கேட்டகரி ஆஃப் பீப்புள் பிஸ்னஸ் இருக்கு அப்படின்னா அவங்களோட பிஸ்னஸ் நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகிறதுக்காக யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு டிபிக்கல் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். இப்போ நான் வந்து ஒரு கேக் மேக்கிங் கிளாஸஸ் நான் பண்ணுறேன்னு வச்சுக்கேன். கேக் எப்படி செய்யணும் அப்படின்னு நான் கற்றுக் கொடுக்குறேன். அது மூலமாக அந்த செஞ்ச கேக்ஸ் வந்து நான் விற்கிறேன். இந்த பிஸ்னஸ் நான் வந்து ரன் பண்ணிட்டு இருக்கேன். எம்பவர் நெட்வொர்க் எனக்கு எப்படி யூஸ் ஆகும் அப்படின்னா இன்னைக்கு ஃபேஸ்புக்கில் வந்து அந்த பிக்சர்ஸ்லாம் போட்டுட்டு இன்னைக்கு நான் ஒரு கேக் வந்து டிசைன் பண்ணால் அந்த பிக்சர்ஸ் வந்து ஃபேஸ்புக்கில் அப்லோட் பண்ணிட்டு அவங்க பீப்புளுக்கு வந்து ஷேர் பண்ணுவாங்க. ஸோ ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு இடத்துல பிக்சர்ஸ் இருக்கும். அவங்களோட கம்ப்ளீட் ஒர்க்கு வந்து ஒரே இடத்துல வந்து இருக்காது, அவங்களுடைய டெஸ்டிமோனியல்ஸ் வந்து இருக்காது, அவங்க கிளாஸ் கண்டக்ட் பண்ணுற ஷெடியூல் இருக்காது. ஸோ இன்ஃபர்மேஷன் வந்து அங்கங்கே கிடைக்கும். ஸோ அவங்க பீப்புள் அவங்கள அப்ரோச் பண்ணுறதுன்னு ஒரு எக்ஸாக்ட் சிங்கிள் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் மாதிரி எதுவுமே இருக்காது. ஆனால் இந்த பிளாகிங் பிளாட்ஃபார்மில் எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் நீங்கள் கண்டக்ட் பண்ணுறீங்களா, ஒரு வீடியோ ஷூட் எடுக்கிறீங்க, இந்த பிளாகில் போடுறீங்க, அந்த பிளாகை நீங்கள் ப்ரொமோட் பண்ணுறீங்க. இதே மாதிரி நீங்கள் டெய்லி செஞ்சுருந்தீங்கன்னா ஒரு லைப்ரரி ஆஃப் வீடியோஸ் இருக்கும், லைப்ரரி ஆஃப் பிக்சர்ஸ் இருக்கும். எல்லாத்தையுமே ஒரு ஸ்வீட் ஸ்டாலில் வந்து ஒரு லட்டு செஞ்சால் லட்டு இருக்குன்னு ஒரு லட்டு மட்டும் நீங்கள் காமிச்சிட்டு இருக்க முடியாது. அதே நேரத்தில் லட்டு செஞ்சுருக்கோம் அப்படின்னா அந்த லட்டுவும் காமிச்சிட முடியும். அதே நேரத்தில் அந்த ஒரு பிளாக்ல வந்து இது எல்லாத்தையும் போட்டுட்டீங்கன்னா மற்ற விஷயத்தையும் அவங்க பார்ப்பாங்க. நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, உங்களுடைய ஒர்க் என்ன இருக்குது, எல்லாத்தையுமே அவங்க வந்து ஒரு சிங்கிள் பாயிண்ட் எல்லாமே ஒரு ஷாப் மாதிரி அவங்களுக்கு வந்து தெரியும். ஸோ இந்த மாதிரி இந்த பிஸ்னஸ் ஆல்ரெடி இருக்கிற பீப்புள், இல்லை நீங்கள் ஒரு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த பிளாகிங் பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணி உங்களுடைய நாலேஜ், உங்களுடைய
பீப்புள் நீங்கள் தரக்கூடிய ட்ரைனிங்ஸ் எல்லாத்தையுமே வந்து கொடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் பீப்புள் ஆல்ரெடி அவங்களோட பிஸ்னஸ் வந்து நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகணும்னு நினைக்கிறாங்க. உங்கள் கம்பெனி ட்ரைனிங் ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ணி உங்கள் பிளாகிங் பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணி அவங்களோட பிஸ்னஸ் நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகலாம். அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய ப்ராடக்ட்ல இன்டர்நெட்டை யூஸ் பண்ணி எப்படி வந்து ஃபேஸ்புக்கை எக்ஸாக்டாக யூஸ் பண்ணி அவங்க பிஸ்னஸ் கொண்டு போகிறது, அதுக்கான ட்ரைனிங், கூகுள் ப்ளஸ் எப்படி யூஸ் பண்ணலாம், அப்புறம் பார்த்தீங்கன்னா லிங்க்டின் யூஸ் பண்ணி எப்படி பிஸ்னஸ் பில்ட் பண்ணலாம், ஒரு கஸ்டமர் நம்ம வந்து ஒரு மெயில் அனுப்புறோம்னா அந்த மெயில் எப்படி ஸ்ட்ரக்சரில் இருக்கணும், எவ்வளோ வேர்ட்ஸில் இருக்கணும், அது எப்படி வந்து கம்ப்ளீட் மெயில் அவங்க படிக்க வைக்கிறதுக்கு எப்படி வந்து அந்த மெயில் வந்து ஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்கோம், அந்த எஸ்இஓ ட்ரைனிங்ஸ், அந்த இமெயில் ஸ்ட்ரக்சரிங் ட்ரைனிங்ஸ், எல்லா A to Z ட்ரைனிங்ஸும் அவங்க வந்து கொடுப்பாங்க. உங்களுடைய பிஸ்னஸ் நெக்ஸ்ட் லெவலுக்கு கண்டிப்பாக போகும் இவங்களுடைய ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ ஓகே, இப்போ எனக்கு எதுவுமே பிஸ்னஸ் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு எம்ப்ளாயி, நான் பேங்க்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், ஒரு டீச்சராக இருக்கேன். என்கிட்ட எந்த ஒரு பிஸ்னஸுமே கிடையாது. இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் பிஸ்னஸ் எக்ஸ்போஷனும் கிடையாது. எனக்கு இன்டர்நெட்லேயும் நாலேஜ் கிடையாது. இன்டர்நெட் மார்க்கெட்டிங் வந்து சுத்தமாக ஐடியாவே கிடையாது. அஃபிலியேட் மார்க்கெட்டிங் அதெல்லாம் பண்ணது கிடையாது. இந்த டைம் கன்சூமிங் டேட்டா என்ட்ரி ஜாப்ஸ், ஆட் போஸ்டிங் ஜாப்ஸ், சின்ன கமிஷனுக்கு அது செய்யறதுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. நான் ஒரு வந்து பிஸ்னஸ் பர்சன் கிடையாது. அவர் வந்து ஒரு ஹவுஸ் சேஃபாக இருக்கிறேன் அப்படின்ற அந்த மாதிரி பீப்புளுக்கு, நான் பிஸ்னஸ் பர்சன்ஸ்க்கு இவங்களுடைய பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இந்த எம்பவர் நெட்வொர்க்கை வந்து யூஸ் பண்ணி எப்படி மணி ஆகணும் பார்த்தீங்கன்னா, அதாவது வந்து அஃபிலியேட் மார்க்கெட்டிங், இவங்களுடைய ப்ராடக்ட்ஸை ப்ரமோட் பண்ணுறது மூலமாக நம்மளுக்கு 100% கமிஷன்ஸ் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் பார்ட் டைமில் இவங்களுடைய ப்ராடக்ட்ஸ் நான் வந்து அஃபிலியேட்டாக ஜாயின் பண்ணிட்டு இந்த கம்பெனியில் அஃபிலியேட்டாக ஜாயின் பண்ணிட்டு இவங்களுடைய ப்ராடக்ட்டை நான் வந்து பார்ட் டைமில் ப்ரமோட் பண்ணுறேன் அப்படின்னா அந்த ப்ராடக்ட் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் $25 இருக்குது அப்படின்னா 100% கமிஷன். $25 ஒரு ப்ராடக்ட் அந்த பிளாகிங் பிளாட்ஃபார்ம் எங்கிட்ட யாராவது வாங்குறாங்க அப்படின்னா அந்த $25 எனக்கு வந்து கமிஷனாக கிடைக்கும். இதுவே நான் வந்து ஒரு ஹோம் பிஸ்னஸ் ரன் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஒரு சின்னதாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் என்கிட்ட எதுவும் கிடையாது அப்படின்னா இவங்களுடைய ப்ராடக்ட்ஸை அஃபிலியேட்டாக நம்ம ஜாயின் பண்ணி எல்லா ப்ராடக்ட்ஸும் நம்ம ப்ரமோட் பண்ணுவோம். 100% கமிஷன்ஸ். ஒரு கம்ப்ளீட்டாக வந்து ஒரு ஹோம் பிஸ்னஸாக ரன் பண்ணலாம். இல்லை நான் ஒரு எம்ப்ளாயி, ஜாப் எடுத்து டயர்டாக இருக்குது, வெளியிலலாம் போக முடியாது, ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போய் என்னால் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறது, இன்டர்நெட்டில் உட்காந்துட்டு கம்ப்ளீட்டாக 2 to 3 hours ஜஸ்ட் ஸ்பெண்ட் பண்ணி அவங்களுடைய ப்ராடக்ட்ஸில் இருக்கிற நாலேஜ் எடுத்துட்டு அந்த அவங்களுடைய ப்ராடக்டே ப்ரமோட் பண்ணுறது மூலமாக 100% கமிஷன்ஸ் வந்து எடுக்க முடியும். மேபி நீங்கள் நல்லா பண்ணீங்கன்னா உங்களுடைய ஜாபோட இன்கமே நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிட்டு நீங்கள் ஃபுல் டைமாகவே எடுத்து கம்ப்ளீட்டாக வந்து உங்களை ஃப்ரீ பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் அன்எம்ப்ளாய்மெண்ட் நீங்கள் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஜாபுக்கு நம்ம எக்கச்சக்க கோர்சஸ் படிக்கணும். கோர்ஸ் மேலே கோர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட ஃப்ரெண்டாக பார்த்தீங்கன்னா 2.5 கோர்ஸ் படிக்கிறதுக்கு மட்டுமே ஒரு சாஃப்ட்வேர் கோர்ஸ் படிக்க மட்டுமே எடுக்கிறேன். பட் ஹீ ஸ்டில் சர்ச்சிங் ஃபார் ஜாப். இன்னொரு ஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா யூகே போயிட்டு எம்எஸ்லாம் படிச்சிருந்தார், ஆட்டோமொபைல் எம்எஸ். பட் ஸ்டில் ஹீ இஸ் லுக்கிங் ஃபார் ஜாப். தேர் இஸ் நோ மிஸ்டேக் ஆன் ஹிம். இன்னைக்கு ஜாப் சுச்சுவேஷன்ஸ் அந்த மாதிரி இருக்குது. நிறைய பேர் அவங்களோட ஜாப் வந்து லூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்டேபிள் இன்கம் சோர்ஸ், அதாவது வந்து செக்யூர்டு இன்கம் சோர்ஸ் வந்து எதுவும் கிடையாது. அந்த மாதிரி பீப்புள் ஆல்ரெடி ஜாப் இருக்கிறவங்க ஒரு செகண்ட் சோர்ஸ் ஆஃப் இன்கம் எடுக்கிறதுக்கு இவங்களுடைய ப்ராடக்ட்ஸ் வந்து ப்ரமோட் பண்ணுறது மூலமாக நீங்கள் வந்து இன்கம் எடுக்கணும். எப்படி அவங்க என்ன அவங்களுடைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது, எப்படி நீங்கள் ப்ரமோட் பண்ணலாம், எவ்வளோ கமிஷன்ஸ் கிடைக்கும் அவங்க நெக்ஸ்ட் ஷேர் பண்ணலாம். ஓகே, ப்ராடக்ட்ஸ் பற்றி கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் நான் வந்து இங்கே நான் கொடுக்குறதில்ல, அதுக்கு நான் தனியாக வீடியோ ஷூட் பண்ணுறேன். அந்த ப்ராடக்ட்ஸோட நேம்னா அதோட காஸ்ட் நம்பர் சொல்லிட்டு நான் காம்பன்சேஷன் கார்டு வந்து இங்கே கொடுக்குறேன். ஸோ அவங்ககிட்ட 5 ப்ராடக்ட்ஸ் இருக்குது. அதாவது வந்து 5 லெவல் ஆஃப் ட்ரைனிங். ஃபார் எக்ஸாம்பிள் எல்கேஜி இருக்குது, யூகேஜி இருக்குது, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் இருக்குது, செகண்ட், தேர்ட், ஃபோர்த்து, 10th, 12th அதெல்லாம் முடிச்சு தான் காலேஜ் ஃபஸ்ட் இயர், செகண்ட் இயர், அதுக்கப்புறமா எம்டெக், எம்எஸ். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கோர்ஸ்க்கும் நீங்கள் ஒவ்வொரு விதமான அளவுகள் நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்க உங்கள் எஜுகேஷனுக்காக. இங்கே அதே மாதிரி ஒரு சின்ன குழந்தைக்கு கொண்டு போய் பிரியாணி எல்லாம் கொடுக்க முடியாது, இல்லை ஒரு பர்கர் வந்து கொடுக்க முடியாது. ஸோ அவங்களால இனிஷியலாக அவங்க எவ்வளோ கிராஸ் பண்ணி முடியுமோ அதுக்கேற்ற மாதிரி ட்ரைனிங்ஸை வந்து அதுக்கான ஹாஸ்டல் தான் அவங்க வந்து வச்சுருக்காங்க. ஸோ 5 விதமான ட்ரைனிங் பேக்கேஜஸ் அவங்ககிட்ட இருக்குது. ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா $25. செகண்ட் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா $100. தேர்ட் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா $500. ஃபோர்த் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா $1,000. ஃபிஃப்த் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா $3,500. ஸோ
எல்லா விதமான ட்ரைனிங்ஸ் A to Z. இந்த $25 உங்களுக்கு என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் இன்பில்ட் பிளாகிங் பிளாட்ஃபார்ம். தென் இந்த பிஸ்னஸ் ரன் பண்ணுறதுக்கான நீங்கள் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க, உங்களோட மெயில் ஐடி கேட்பாங்க, அவங்களோட ஃபோன் நம்பர்ஸ் கேட்பாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் பீப்புளுக்கு யார் பிஸ்னஸ் ரன் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து அது டேட்டா பேஸ் மாதிரி கரெக்ட் ஆகும். உங்களுக்கு மெயில்ஸ்லாம் கூட வரும். ஸ்னாப்டீல், ஃப்ளிப்கார்ட்லாம் ரெகுலராக உங்களுக்கு மெயில்ஸ் வந்துட்டு இருக்கும். எப்படிலாம் நீங்கள் என்னைக்காவது ஒரு நாள் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு அட்ராக்டிவ் ஆஃபர் ப்ராடக்ட்ஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணுவீங்க. ஸோ அந்த இமெயில் மார்க்கெட்டிங்கில் வந்து உங்களுடைய டேட்டா பேஸ் கலெக்ட் பண்ணுறதுக்கு அந்த லீட் கேப்சர் பேஜஸ் உங்களுடைய டேட்டா நீங்கள் ஃபில் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, இந்த டேட்டா இந்த லேண்டிங் பேஜஸ் 11 அட்ராக்டிவ் லேண்டிங் பேஜஸ் வந்து கிடைக்கும். தென் 8 core commitments. அதாவது வந்து இந்த பிஸ்னஸை பில்ட் பண்ண டேவிட் அண்ட் டேல் ஷா ஃபவுண்டர்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க இன்டர்நெட் மார்க்கெட்டிங்ல இத்தனை வருஷமா லேர்ன் பண்ண விஷயங்களை கம்பைல் பண்ணி ஒரு வீடியோ ட்ரைனிங்ஸ் 8 வீடியோ ட்ரைனிங்ஸ் எதெல்லாம் ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 ஸ்டெப் 3 என்ன பண்ணணும், என்ன பண்ணால் உங்களோட பிஸ்னஸ் நீங்கள் வாட் பண்ணலாம், டெய்லி பேசிஸில் நீங்கள் என்ன பண்ணணும், பிளாக் பண்ணணும், மார்க்கெட்டிங் பண்ணணும், எப்படி அது பண்ணணும், எங்கே பண்ணணும், கம்ப்ளீட் ட்ரைனிங்ஸ் வந்து இந்த எடிகோல் ட்ரைனிங்ஸ் வந்து இந்த $25 ப்ராடக்ட் வந்து கிடைக்கும். அது இல்லாமல் இந்த கம்பெனியில் 3 பேருக்கு நமக்கு வந்து ட்ரைனிங்ஸ் கண்டினியூஸாக கிடைச்சிருக்கும். 3 சிஸ்டம் மூலமாக. ஒன்று எம்பவர்மெண்ட் ட்ரைனிங்ஸ் வந்து கிடைக்கும். ரெண்டாவது வந்து நம்ம வந்து ப்ராஸ்பரிட்டி டீம், இன்டர்நேஷனல் டீமில் இருக்கோம். ஸோ அவங்களுடைய கம்ப்ளீட் ட்ரைனிங் இந்த $25 ப்ராடக்ட் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறப்போ இவங்ககிட்ட இருந்து ஒரு செட் ஆஃப் ட்ரைனிங்ஸ் நமக்கு வந்து அவைல் ஆகும். அது மூலமாக நம்ம அந்த ட்ரைனிங்ஸ் வந்து அக்சஸ் பண்ணி லேர்ன் பண்ணலாம். ரெண்டாவது ப்ராஸ்பரிட்டி டீம், அமேசிங் ட்ரைனிங்ஸ். அவங்க பார்த்தீங்கன்னா வேர்ல்டு டாப் கிளாஸ் இன்டர்நெட் மார்க்கெட்டர்ஸ் அவங்களுடைய குரூப்ல இருக்காங்க. அவங்க இந்த $25 ட்ரைனிங்ஸ் வந்து நமக்கு தருவாங்க. ஸோ அந்த ட்ரைனிங்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அது இல்லாமல் இந்தியாவில் டீம் ராக் ஸ்டார்ஸ் அவங்களும் இந்த $25 தனியாக அவங்களுடைய ட்ரைனிங்ஸ் வந்து அலாவ் பண்ணுவாங்க. ஸோ 3 விதமாக $25 வெறும் $25 வந்து இன்னைக்கு இருக்கிற டாலர் வேல்யூ ₹60 பார்த்தீங்கன்னா ஒரு ₹1200 இவ்வளோ இன்ஃபர்மேஷன், இவ்வளோ நாலேஜ், இவ்வளோ டெக்னிக்கல் ஏரியாஸ் நமக்கு வந்து கிடைக்க போகுது. ஸோ பிளாகிங் பிளாட்ஃபார்ம் பெரிய பெரிய ப்ளஸ் அதோட சேர்த்து இவ்வளோ ட்ரைனிங்ஸ் வெறும் $25. அப்புறம் பார்த்தீங்கன்னா $100 ப்ராடக்ட்ல இன்னைக்கு நம்ம வந்து எவ்வளோ இன்டர்நெட் மார்க்கெட்டர்ஸ் இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, எக்ஸாக்டாக அவங்க பிஸ்னஸ் பில்ட் பண்ணுறது ஃப்ரம் தி ஸ்க்ராட்ச் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, ஸ்டார்ட் அப் எப்படி பில்ட் பண்ணாங்க, இன்னைக்கு லேட்டஸ்ட் டெக்னாலஜி என்ன இருக்குது, இன்னைக்கு எது ஒர்க் ஆகிட்டு இருக்கு. இன்டர்நெட்டில் வந்து எல்லாமே வந்து ஒரு பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைம் தான் ஒர்க் ஆகும். இன்னைக்கு எது ஒர்க் ஆகுது, அந்த எல்லா ஸ்ட்ராட்டஜிக்கும் இந்த ஆடியோ ட்ரைனிங்ஸ், இது வந்து கம்ப்ளீட் ஆடியோ ட்ரைனிங்ஸ் அப்படி இன்னைக்கு லைவ் அப்டேட் ஆகிட்டு இருக்கும். இந்த 2 ப்ராடக்ட்டும் பார்த்தீங்கன்னா மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன். ஸோ எவ்ரி மந்த் நம்ம வந்து இந்த ப்ராடக்ட் பிளாகிங் பிளாட்ஃபார்ம் இது எல்லாமே நமக்கு இந்த சர்வீஸ் வேணும்னா அந்த மந்த் நம்ம ஆக்டிவேட் பண்ணி எடுத்துக்கலாம். தேவையில்லையா அன்சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நியூஸ் பேப்பர் நம்ம வந்து மந்த்லி சப்ஸ்கிரைப் பண்ணிடுறோம், டெய்லி பேப்பர்ஸ் வந்துட்டு இருக்கு. அடுத்த மாதம் தேவையில்லையா நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். எந்த மாதம் தேவையோ அந்த மாதம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி எவ்ரி மந்த் பிளாகிங் பிளாட்ஃபார்ம் நம்ம பே பண்ணி நம்ம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த யூஸ் பண்ணிக்கலாம். இதுவும் அதே மாதிரி தான். அந்த மந்த் நம்ம தேவையில்லையா அன்சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். எந்த மந்த் தேவையோ மறுபடியும் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். ஸோ இது ரெண்டுமே மந்த்லி பேசிஸில் பர்ச்சேஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ். மூணாவது வந்து $500 கம்ப்ளீட் இன்டர்நெட் மார்க்கெட்டிங்கோடைய A to Z தியரட்டிக்கல் இன்ஃபர்மேஷன்ஸ். இந்த $500 ப்ராடக்ட் $1000 ப்ராடக்ட். இதுவும் அதே மாதிரி. ஆனால் ப்ராக்டிக்கலாக இங்கதான் இப்படிதான் இருக்கணும். இந்த இடத்துல போய் நீங்கள் போஸ்ட் பண்ணணும், இந்த மாதிரி கனெக்ஷன்ஸ் நீங்கள் வாங்கணும், டிராஃபிக் எப்படி பர்ச்சேஸ் பண்ணணும், இதுக்கான இந்த சோர்ஸ் ஃபேஸ்புக் ட்ரைனிங்ஸ், தென் SEO ட்ரைனிங்ஸ் கம்ப்ளீட் ஒரு இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 to 25 hours ஆஃப் வீடியோ ட்ரைனிங் ஷூட்டட் இன் கோஸ்டாரிக்கா மவுண்டனஸ் ரீஜன். அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரைனிங் மட்டும் $3000 ஆல்ரெடி வந்து இன்டர்நெட் பே பண்ணி இந்த ட்ரைனிங் அட்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ட்ரைனிங் ஜஸ்ட் $500 கிடைக்குது. இது பார்த்தீங்கன்னா ஒரு 50 hours ஆஃப் வீடியோ ட்ரைனிங். இதில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அப்லோட் பண்ணி வச்சலாங்கிறது கிடையாது, கம்ப்ளீட்டாக அடிக்கடி அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. எவ்ரி வீக் ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி, 2 வாரத்துக்கு ஒரு வாட்டி, அந்த மாதிரி இன்னைக்கு லேட்டஸ்ட் என்னென்ன இருக்கோ அது எல்லாமே நமக்கு கிடைக்கும். ஆல்ரெடி 50 hours ஆஃப் ட்ரைனிங் இன்டர்நெட் மார்க்கெட்டிங்கோட ப்ராக்டிக்கல் ட்ரைனிங். இதுக்கப்புறமா இதுக்கு இன்ஃபர்மேஷன் இன்டர்நெட் மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு இன்ஃபர்மேஷன் தேவைப்படுறது கிடையவே கிடையாது. எல்லா ப்ராடக்ட்ஸ் நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அமேசிங் ட்ரைனிங் உள்ளாருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது மாஸ்டரி ஆஃப் இன்டர்நெட் மார்க்கெட்டிங். எப்படி நீங்களே எல்லா விஷயத்தையுமே பண்ணிட்டு இருக்க தேவையில்ல, எப்படி அவுட் சோர்ஸ் பண்ணுறது, அதுக்கான சோர்சஸ் என்ன. இது $3500 பார்த்தீங்கன்னா ஒரு PhD மாதிரி இன்டர்நெட் மார்க்கெட்டிங் கம்ப்ளீட் ட்ரைனிங் இந்த ப்ராடக்ட்ஸ் வந்து இருக்கும். இது நெக்ஸ்ட் லெவல். இன்னும் நான் இந்த ப்ராடக்ட் வாங்கல, இந்த 4 ப்ராடக்ட்ஸ் வந்து ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். சூப்பர் ட்ரைனிங், வேல்யூ ஃபார் த மணி.
ஓகே, இந்த ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணி எப்படி வந்து இன்கம் வந்து ஏர்ன் பண்ணுறது அப்படின்ற விஷயத்தை நான் ஷேர் பண்ணுறேன். ஓகே, எம்பவர் நெட்வொர்க்கோட காம்பன்சேஷன் பிளான் பார்த்தீங்கன்னா 100% கமிஷன் பிளான். 100% கமிஷன்ஸ் எப்போ பாசிபிள்? நம்மகிட்டே ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம அதை தான் 100% கமிஷன் பாசிபிள். ஆனால் அந்த ப்ராடக்ட்ஸ் மேக் பண்ணுறதுக்கு நமக்கு எவ்வளோ செலவாகும். இருந்தாலும் நம்மளுக்கு இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஆல்ரெடி அவ்வளோ அவங்க ஸ்பெண்ட் பண்ணி அவ்வளோ டெக்னிக்கலில் நான் எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணி அவ்வளோ பீப்புளை ரெக்ரூட் பண்ணி ஹையர் பண்ணி அந்த ப்ராடக்ட் பில்ட் பண்ண ப்ராடக்ட்ஸை நம்ம ஃப்ரம் தி ஸ்க்ராச் 100% கமிஷன்ஸ் வந்து எடுத்துப்போம். 100% கமிஷன் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா $25 இந்த பிளாக்கிங் பிளாட்ஃபார்ம் நான் வாங்கியிருக்கேன். இன்னைக்கு நான் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வாங்கிட்டேன். இப்போ இந்த கம்பெனியை நான் வந்து $25 ப்ராடக்ட் வாங்கிட்டதுனால இதை வந்து நான் மார்க்கெட் பண்ணுவேன். ஸோ இந்த பிளாகிங் பிளாட்ஃபார்மை வச்சு நான் டிராஃபிக் வந்து ஜென்ரேட் பண்ணுறேன். நிறைய பேர் வந்து இதை பார்க்க வைக்கிறேன். இதில் வந்து எனக்கு பிடிச்ச விஷயத்தை ஷேர் பண்ணுறேன். ஸோ யாராவது வந்து நான் வெப்சைட் பில்ட் பண்ண இவ்வளோ காஸ்ட் ஆகுது, இல்லை அடிஷ்னல் இன்கம் என்ன பண்ணணும் அப்படின்னு விசாரிக்கிறவங்ககிட்ட இந்த பிளாகிங் பிளாட்ஃபார்ம் பற்றி சொல்லுவேன். ஸோ அவங்க இதை பர்ச்சேஸ் பண்ணுறது மூலமாக எனக்கு இந்த $25 என்னுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு டேரெக்டாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ அவங்க வந்து இதை மெர்ச்சன்ட் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறது நம்ம சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ நம்ம ஜாயின் பண்ணுறப்பயே மெர்ச்சன்ட் அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணி பேபால் அந்த மாதிரி ஒரு மெர்ச்சன்ட் அக்கௌண்ட் வந்து நம்ம கிரியேட் பண்ணிக்கிறாங்க. ஸோ நம்மளுக்கு டேரெக்டாக ஒரு கஸ்டமர் நம்ம இந்த ப்ராடக்ட் வாங்கினாங்கன்னா நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு இந்த $25 வரும். கம்பெனி போகும்போது நம்மளுக்கு 100% கமிஷன் நம்மளுக்கு வரும். ஸோ இஸ் அமேசிங். ஸோ இந்த மாதிரி 100% கமிஷன் தராங்க. $100 ப்ராடக்ட் நீங்கள் வாங்கியிருக்கீங்க. இந்த ப்ராடக்ட் யாராவது வாங்குறாங்க, பர்ச்சேஸ் பண்ணுறாங்க, இந்த ட்ரைனிங் ஆக்சஸ் பண்ணுறது அவங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த $100 கமிஷன் 100% நம்மளுக்கே கிடைக்கும். சரி, ஓகே, எல்லாரும் நம்ம ப்ராடக்ட் வாங்கி நம்ம மூலமாக போயிட்டு இருக்கு. அப்போ 100% கமிஷன் கம்பெனி நம்மளே கொடுக்குறது. கம்பெனி எப்படி சர்வை பண்ணுது, இதனால கம்பெனிக்கு என்ன அட்வான்டேஜ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பெனி சர்வை பண்ணுறதுக்கு இந்த ப்ராடக்ட்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு பிஸ்னஸ் நான் முன்னாடியே சொன்னால் 2 விதமான பீப்புளுக்கு ப்ராடக்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஆல்ரெடி பிஸ்னஸ் இருக்குன்னு நினைக்கிறவங்க, இல்லை எனக்கு எதுவுமே கிடையாது, பிஸ்னஸ்லாம் எதுவும் கிடையாது, அடிஷனலாக இன்கம் மேக் பண்ணணும், அஃபிலியேட் மார்க்கெட்லாம் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணி பண்ணலாம்னு சொன்னாங்க. ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ் கன்சியூமராக இருக்கிறவங்க ப்ராடக்ட்ஸ் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். அவங்களுக்கு ப்ராடக்ட்ஸோட அட்வான்டேஜ் கிடைக்கும். ஆனால் இன்கம் பண்ணணும், இப்போ பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியாக பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த லைசன்சிங் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சார்ஜ்னு சொல்லலாம், இல்லை இந்த ப்ராடக்ட்ஸோட ரீசேல் ரைட்ஸ்னு சொல்லலாம், எப்படி வேணாலும் நீங்கள் அதை சொல்லலாம். அவங்களுக்கு எக்ஸ்பென்சஸ், கம்பெனிக்கு எக்ஸ்பென்சஸ் இருக்குது, ஸ்டாஃப்க்கு பேமெண்ட் பண்ணணும், சர்வீஸ் மெயின்டெனன்ஸ் பண்ணணும். ஸோ இதுக்கான ஒரு 19.95 சென்ட்ஸ், அதாவது வந்து கிட்டத்தட்ட $20 அவங்களுக்கு மந்த்லி அஃபிலியேட் ஃபீ பே பண்ணணும். அஃபிலியேட் ஃபீ $20 கிட்டத்தட்ட $1200 இனி இருக்கிற ரேட். $1200 நம்ம அவங்களுக்கு பே பண்ணிட்டா இந்த 5 ப்ராடக்ட்டுமே 5 ப்ராடக்ட்ஸுக்கும் நம்மளுக்கு வந்து ரீசேல் ரைட்ஸ் கிடைச்சிது. ஸோ $25 ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு $20 தனியாக, $100 $20 தனியாக கிடையாது. $20 அஃபிலியேட் அந்த மந்த் அஃபிலியேட் ஃபீ பே பண்ணீங்கன்னா எந்த ப்ராடக்ட் நீங்கள் ப்ரமோட் பண்ணாலும் உங்களுக்கு 100% கமிஷன்ஸ் கிடைக்கும். ஸோ இதுதான் இந்த கம்பெனிக்கு நீங்கள் கம்பெனிக்கு இருக்கக்கூடிய மற்றபடி 100% கமிஷன்ஸ் உங்களுக்கு. சரி, ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளே வித்துட்டு இருக்கணுமா? ஸோ இதில் ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா டைம் மல்டிப்ளிகேஷன் கான்செப்ட் இதில் ஏதாவது அப்ளை ஆகுதா? இதில் வந்து நான் டீம் பில்ட் பண்ணி பிஸ்னஸ் பில்ட் பண்ண முடியுமா? நான் என்னுடைய ப்ராடக்ட் இருக்கிறவங்களுக்கே நான் ட்ரைனிங் கொடுத்து அவங்களும் அதை செல் பண்ணுறதுமா எனக்கு ஏதாவது கிடைக்குமா அப்படின்னா 100% கிடைக்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு இதில் வந்து ஒரே ஒரு சேல்ஸ் பண்ணாலே நம்மளுக்கு வந்து நம்ம ப்ராடக்ட் வாங்குறது நம்மளுக்கு ஃப்ரீ ஆகிடும். ஸோ 1 சேல் பிரேக் ஈவன். ஒரே ஒரு சேல் போச்சுன்னா கூட நமக்கு நம்ம இன்வெஸ்ட் பண்ண அந்த ப்ராடக்ட் ட்ரைனிங்க்கு நம்ம அந்த கமிஷன் வந்து நம்மளுக்கு வந்து கிடைச்சது. சரி, ஓகே, எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு 6 பேர் இந்த ப்ராடக்ட் வந்து நான் சேல்ஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கேன். அது 3 கூட இருக்கலாம், 2 கூட இருக்கலாம். நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு 6 எடுத்துக்கிறேன். கண்டிப்பாக 6 பேருக்கு சேல்ஸ் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. நீங்கள் ஒருத்தர் மட்டும் தான் சேல்ஸ் பண்ணிட்டு கூட நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஒருத்தர் மட்டும் பர்ச்சேஸ் பண்ணிடணும் உங்களுக்கு ஓகே, இல்லை அதெல்லாம் எனக்கு தேவை, கன்சியூமர் தான் இருக்கிறதுனாலும் ஓகே. நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 6 பேருக்கு மட்டும் ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கிறேன். இது வந்து குட்மார்னிங் நான் இருக்கேன். ஸோ என்ன வந்து ஒருத்தர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாரு, எனக்கு ஒருத்தர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாரு. இப்போ வந்து 6 பேர் எந்த ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. 1 2 3 4 5 6. ஸோ 6 பேர் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க.
ஸோ இது பார்த்தீங்கன்னா $25, $100, $500, $1000, $3500. இந்த 6 பேருமே $25 ப்ராடக்ட் அவங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. நான் எங்கிட்டே $25 ப்ராடக்ட் இருக்குது. ஸோ அந்த சுச்சுவேஷனில் இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எந்த ப்ராடக்ட் எங்கிட்ட இருக்கோ அந்த ப்ராடக்ட் ப்ரொமோட் பண்ணுறதுக்கு மட்டும் தான் எனக்கு கமிஷன்ஸ் கிடைக்கும். எங்கிட்ட $25 ப்ராடக்ட் இருக்குது, இவர் வந்து $100 ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணுறாரு அப்படின்னா எனக்கு அந்த $100 கிடைக்காது. எனக்கு மேலே யார்கிட்டயாவது அந்த $100 இருக்குன்னா அவருக்கு தான் அந்த கமிஷன் போகும். ஸோ எந்த ப்ராடக்ட் எங்கிட்ட இல்லையோ, எந்த ப்ராடக்ட் எங்கிட்ட இருக்குதோ அந்த ப்ராடக்ட் யாராவது பர்ச்சேஸ் பண்ணுறது மட்டும் தான் எனக்கு கமிஷன்ஸ் வரும். ஸோ ஒரு சூப்பர் விஷயம் இது. ஏன்னா அந்த ப்ராடக்ட் என்ன இருக்குன்ற இன்ஃபர்மேஷன் தெரியாமல் நம்ம ப்ராடக்ட் விற்றா அவங்க நம்மகிட்ட ஏதாவது டவுட்ஸ் கிட்ட நம்ம கிளாரிஃபை பண்ண முடியாது. ஸோ அவங்களுக்கு வேல்யூ ஃபார் மணி கிடைக்காது. ஸோ $1000 ப்ராடக்ட்ல என்ன இருக்குன்னு தெரிஞ்சாதான் இதில் அதை வாங்குறப்போ நான் ட்ரைனிங் கொடுக்க முடியும். இதை இப்படி யூஸ் பண்ணுங்க, இந்த நாலேஜ் இன்ஃபர்மேஷன் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி நானே வாங்காத பட்சத்தில் இதை நான் சேல்ஸ் பண்ணுறேன் அப்படின்னா அவங்களுக்கு வந்து அது பெரிய லாஸாக இருக்கும். ஸோ அதனால கம்பெனி என்ன பண்ணுறோன்னா $1000 ப்ராடக்ட் யார் இதுக்கு மேலே வாங்கியிருக்காங்களோ அவங்கள அவங்களோட கனெக்ட் பண்ணிடுவாங்க. So it's very important you have all the products to get all the commissions. For example, நான் இப்போ வந்து வெறும் $25 வச்சு தான் நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கிறேன். ஸோ ஒரே ஒரு நிமிஷம் இல்லை, இந்த பார்க்குறேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இதில் வந்து இந்த ப்ராடக்ட் $25 ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னா இதுக்கான கமிஷன் எனக்கு வரும். எனக்கு இவர் கம்ப்ளீட் ட்ரைனிங் கொடுத்துருக்காரு, அப்போ அவருக்கு இதில் ஒரு லிவரேஜ் இருக்கணும். ஸோ செகண்ட் இந்த ப்ராடக்ட் $25 எனக்கு ஃபர்ஸ்ட் சேல், ப்ராடக்ட் சேல் ஃபர்ஸ்ட் சேல். செகண்ட் பர்சன் ஒரு $25 ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணுறாரு அப்படின்னா அதுக்கான கமிஷன் எனக்கு வராது. என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது இந்த $25 கமிஷன் போயிடும். எது எனக்கு கமிஷன் வருதோ அதை மட்டும் நான் வந்து லோன் பண்ணுறேன். ஸோ தேர்ட் எனக்கு வரும், ஃபோர்த்து அவருக்கு போகும், ஃபிஃப்த்து எனக்கு வரும், சிக்ஸ்த்து அவருக்கு போகும். ஸோ அந்த மாதிரி 1 2 3 4 5 6 அப்படின்னா எவரி செகண்ட், எவரி ஃபோர்த், எவரி சிக்ஸ்த் பாசப் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 7 8 9 10 இது யாருக்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வரும். அப்புறம் 7 to 9 எனக்கு வரும். எவரி ஃபிஃப்த், அதாவது வந்து சாரி 7 to 10th நாலு ப்ராடக்ட் சேல் எனக்கு வரும். 11th சேல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட ஸ்பான்சர் போகும். இதே மாதிரி 12 13 14 15 எனக்கு வரும், 16th ஸ்பான்சர் போகும். 17 18 19 20 எனக்கு வரும், 21st ஸ்பான்சர் போகும். ஸோ அப் டு 6th ஆல்டர்னேட் எனக்கு வரும். அப்புறம் எவரி ஃபிஃப்த் பாசப் ஆகும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 6 சேல்ல 3 சேலுக்கான கமிஷன் எனக்கு வந்திருக்கு. ஸோ $75 எனக்கு கமிஷனாக கிடைச்சிருக்கு. அதே மாதிரி அதுக்கப்புறம் இந்த 4 சேலுக்கான கமிஷன் $100. ஸோ வெறும் ஒரு 10 ப்ராடக்ட் சேல்ஸ்ல எனக்கு $175. 10 பேர் பிளாகிங் பிளாட்ஃபார்ம் பர்ச்சேஸ் பண்ணோம், $175. சரி, ஓகே. இந்த செகண்ட் பர்சனுடைய $25 ஒரு ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணுறப்போ இந்த கமிஷன் இவர்கிட்ட போகுது. இதே பர்சன் $100 ப்ராடக்ட் இவரெல்லாம் ஃபர்ஸ்ட் வாங்குறாங்கன்னு வச்சுக்கிறாங்க. ஓகே, இது சொல்கிறதுக்கு முன்னாடி நான் இன்னொரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகேங்களா, புரிஞ்சுச்சுங்களா? அதாவது ஃபர்ஸ்ட் அந்த ப்ராடக்ட் சேல் தான் பாசப் ஆகுதே தவிர பர்சன் பாசப் ஆகுறது கிடையாது. என்னுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தர் பர்ச்சேஸ் பண்ணுற ஃபர்ஸ்ட் சேல் அது கமிஷன் எனக்கு வரும். செகண்ட் யாராவது ஜாயின் பண்ணி $25 ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணாங்க அப்படின்னா அது என்னுடைய ஸ்பான்சருக்கு போகும். தேர்ட் ப்ராடக்டோட சேல் எனக்கு வரும், ஃபோர்த் ப்ராடக்டோட சேல் ஸ்பான்சர், ஃபிஃப்த் ப்ராடக்ட் சேல் எனக்கு, சிக்ஸ்த் ப்ராடக்ட் ஸ்பான்சருக்கு. அதுக்கப்புறமா கண்டினியூஸாக 4 சேல்ஸோட கமிஷன்ஸ் எனக்கு. அதுக்கப்புறமா எவரி ஃபிஃப்த் ஸ்பான்சர் வந்து பாசப் ஆகும். ஸோ இதை $25 பற்றி நான் சொன்னேன். இதே மாதிரி ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் ஒவ்வொரு இந்த சார்ட் எப்படி தனித்தனி ப்ராடக்ட் அப்ளை ஆகும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சார் நம்ம சொன்னோம் 6 பேர் $25 ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணாங்க. இப்போ 1 2 3 4 5 6 4 பண்ணாங்க. நீங்கள் என்னோட ஸ்பான்சர் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இவர் வந்து எல்லாருமே $25 ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. 2 4 6 வந்து அப் சேல்ஸ் ஆயிருக்கு. ஆனால் நான் முதலே சொன்னேன் ப்ராடக்ட்ஸோட சேல்ஸ் தான்
பாஸை பார்க்கறதே தவிர பர்சன் பாஸை பார்க்கறது கிடையாது. இப்போ இந்த ரெண்டாவது பர்சன் வந்து இவருக்கு கனெக்டடா இருக்காரு, ஸ்பான்சர் கனெக்டடா இருக்காரு இந்த $25 ப்ராடக்ட் சேல்ஸ்ல. அதுவே இப்போ யார் வேணாலும் $100 ப்ராடக்ட் ஃபர்ஸ்ட் சேல் ஆகலாம் இல்ல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இவர் பார்த்தீங்கன்னா இவர் தான் ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து $100 வாங்குறாரு. இந்த $100 ப்ராடக்ட் இவர் தான் ஃபர்ஸ்ட் பர்சனா என்னுடைய டவுன்லைன்ஸ் வாங்குறாரு அப்படின்னா அந்த $100 கமிஷன் எனக்கு வரும். ஏன்னா இவர் வந்து ஃபர்ஸ்ட் இந்த ப்ராடக்ட் வந்து ஃபர்ஸ்ட் சேல் எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் $100 வந்து ஃபர்ஸ்ட் சேலாக இருக்குது. ஸோ இதுக்கான கமிஷன் எனக்கு வரும். இப்போ இந்த பர்சன் $100 ப்ராடக்ட் வாங்குறாரு அப்படின்னா இதுக்கான கமிஷன் இந்த $100 ப்ராடக்ட் எனக்கு ரெண்டாவது சேல்ன்றதுனால இதுக்கான கமிஷன் என்னுடைய ஸ்பான்சருக்கு போகும். இதே மாதிரி தேர்ட் பர்சன் இவர் வாங்கல, ஃபிஃப்த் பர்சன் தான் எனக்கு வந்து இப்போ $100 வந்து தேர்ட் பர்சன் வராது அப்படின்னா தேர்டுக்கான கமிஷன் எனக்கு வரும். இப்போ ஃபோர்த் பர்சன் இங்கே ஃபோர்த்தாக வந்துடுறது அப்படின்னா இதுக்கான கமிஷன் என்னுடைய ஸ்பான்சருக்கு போகும். ஸோ இந்த மாதிரி அந்த 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 பர்டிகுலர் ப்ராடக்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் சேல் எனக்கு, செகண்ட் சேல் ஸ்பான்சருக்கு, தேர்ட் சேல் எனக்கு, ஃபோர்த் சேல் ஸ்பான்சருக்கு. அது $25 அப்ளை ஆகும், $100 அப்ளை ஆகும், $500 அப்ளை ஆகும், $1000 அப்ளை ஆகும், $3500 அப்ளை ஆகும். ஸோ இந்த மாதிரி இந்த பிளான் எக்ஸலண்ட்டாக, அதாவது வந்து கம்ப்ளீட் லிவரேஜ். இப்போ நீங்கள் நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஓகே, இது வித் பவர் ஆஃப் இது நம்ம பார்க்கணும். இதில் பவர் ஆஃப் டெப்த் எப்படி வந்து அன்லிமிட்டட் டெப்த்ஸில் நம்மளுக்கு வந்து கமிஷன்ஸ் கிடைக்க போகுதுன்றதை நான் வந்து ஷேர் பண்ணுறேன். இப்போ நம்ம சொன்னோம் ஸ்பான்சர் 1 2 3 4 5 6 இது வந்து டெப்த். ஸோ செகண்ட் ஃபோர்த் $25 எக்ஸாம்பிள் வச்சு நான் சொல்கிறேன். செகண்ட் ஃபோர்த் சேல்ஸ் வந்து பாசப் ஆயிருக்கு, ஸ்பான்சரோட கனெக்டடாக இருக்காங்க. செகண்ட் பர்சன் செகண்ட் சேல், ஃபோர்த் சேல், சிக்ஸ்த் சேல் ஸ்பான்சரோட கனெக்ட் ஆயிருக்கு. இந்த ஃபர்ஸ்ட் சேல் பர்சன் உங்களோட கனெக்ட் ஆயிருக்காரு இந்த ப்ராடக்ட்ல, அவருடைய ஃபர்ஸ்ட் சேல் கமிஷன் யார் போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவருக்கு போகும். இவர் இந்த ப்ராடக்டை ரெண்டாவது தடவை சேல் பண்ணுறாரு $25. இந்த ஃபர்ஸ்ட் பர்சன் வந்து $25 ப்ராடக்ட் சேல் பண்ணுறாருன்னா இவர் இந்த $25 எனக்கு கனெக்டடாக இருக்காரு. ஸோ இந்த செகண்ட் பர்சனுடைய சேல் எனக்கு வரும். கிளியர்? அதே மாதிரி இந்த செகண்ட் பர்சன் எனக்கு கனெக்டடாக இருக்கிறதுனால அவருடைய செகண்ட் சேல் மறுபடியும் எனக்கு வரும். சரி, தேர்ட் சேல் இந்த ஃபர்ஸ்ட் பர்சன் பண்ற தேர்ட் சேல் எனக்கு வரும். இந்த ஃபர்ஸ்ட் பர்சன் பண்ற ஃபோர்த் சேல் எனக்கு வரும். டெப்த் போகிறப்ப பார்த்தீங்கன்னா செகண்ட் பர்சன் வந்து எனக்கு கனெக்டடாக இருக்காரு, இவருக்கு கனெக்டடாக இல்லை, எனக்கு கனெக்டடாக இருக்காரு இந்த $25 ப்ராடக்ட் சேல்ல. ஸோ அதனால அவருடைய செகண்ட் சேல் எனக்கு வரும். இந்த பர்சனுடைய செகண்ட் சேல் இவர் வந்து இவர் கனெக்டடாக இல்லை, எனக்கு தான் கனெக்டடாக இருக்காரு. ஸோ அதனால அவருடைய செகண்ட் ப்ராடக்ட் சேல், ஃபோர்த் ப்ராடக்ட் சேல், தென் எவ்ரி ஃபிஃப்த் ப்ராடக்ட் சேல் கண்டினியூஸாக அந்த மாதிரி கமிஷன்ஸ் வந்து எனக்கு கொடுக்கணும். சரி, ஓகே. இதுக்கு மேலே உங்களுக்கு டவுட்ஸ் கண்டிப்பாக கொஞ்சம் வந்து டவுட்ஸ் இதில் வந்து ஜென்ரேட் ஆகும். நோ ப்ராப்ளம். ஒரு 2-3 தடவை இந்த வீடியோ வந்து ரிமைண்ட் பண்ணி பாருங்க. மறுபடியும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா என்னுடைய நம்பர் இங்கே இருக்கு, நோட் பண்ணிக்கலாம். எப்போனாலும் நீங்கள் கால் பண்ணுங்க, ஸ்கைப் சாட் பண்ணுங்க, என்னோட ஸ்க்ரீன்ஷாட் பண்ணுங்க. இன்னும் டீட்டெயிலாக பிளானை தெரிஞ்சுக்கோங்க. அன்லிமிட்டட் இன்கம் வந்து இதில் ஏர்ன் பண்ண முடியும். ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். வெறும் ஒரு 10 பேர் சப்ஸ்கிரிப்ஷன், 10 பேர் வந்து பார்த்தீங்கன்னா $25 ப்ராடக்ட் சப்ஸ்கிரிப்ஷன் இருந்தாங்கன்னா கூட எவ்ரி மந்த் $25 10 சேல்ஸ் தான் உங்களுக்கு ஆகுது அந்த மந்த்து. இல்லை ஓவர் ஆஃப்டரில் ஒரு 10 சேல்ஸ் தான் உங்களுக்கு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா $250 இன்னைக்கு இருக்கிற டாலர் வேல்யூக்கு 30 50 சாதாரணமாக 10 ப்ராடக்ட் சேல்ஸில் $15,000 இதில் சாதாரணமாக எண்ண முடியும். இது நிறைய பேரோட மந்த்லி இன்கமாக இருக்குது. அது இல்லாமல் இதில் ஒருத்தர் 2 பேர் 3 பேர் வந்து $100 ப்ராடக்ட்டுக்கு அப்கிரேட் பண்ணுற சான்ஸ் எக்கச்சக்கமாக 50% சான்சஸ் இருக்குது. அப்படி அந்த மாதிரி ரேஷியோலாம் போயிட்டு சாதாரணமாக ஒரு $20,000-25,000 ஒரு மந்த் வந்து என் பண்ண முடியாது சாதாரணமாக. அதே வந்து ஒரு $100 $500 $1,000 ப்ராடக்ட்லாம் ஒருத்தர் பர்ச்சேஸ் பண்ணாருன்னா மோர் தென் மந்த் டு சர்வைவ் யூ கேன் ரிப்ளேஸ் யுவர் ஜாப் இன்கம். ஓகே, என்னுடைய நம்பர் ஆல்ரெடி உங்கள்கிட்ட இந்த வீடியோ கீழே இருக்கும், எடுத்துங்க. எப்போனாலும் கால் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. கொஞ்சம் இந்த பிளானிங் கன்ஃபியூஷனாக தான் இருக்கும் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறப்போ.
டவுன்லோட் பண்ணி பாருங்க. நிறைய பேர் இந்த பிளான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இம்பார்ட்டன்ட் ஆஃப் காம்பன்சேஷன் பிளான் போட்டிங்கன்னா யூடியூப்ல நிறைய பேர் போகிறோம். இங்கிலீஷ் ப்ரெசன்டேஷனும் இருக்குது. என்னுடைய நெக்ஸ்ட் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இதே பிளான் வந்து நான் இங்கிலீஷ்லையும் ஷூட் பண்ணுறேன். ஸ்டே டியூன்ட். என்னுடைய நெக்ஸ்ட் வீடியோ இங்கிலீஷில் காம்பன்சேஷன் பிளான் இல்லை ஹிந்தியில் காம்பன்சேஷன் பிளான் வரும். கீப் வாட்சிங். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ. பை.